நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். பரிந்துரைகளை ஏற்ற ஆர்பிஐ புதிய விதிமுறைகள் ஒத்திவைப்பு. சமீபத்தில் தங்க நகைக்கடன் வழங்குவதில் வங்கிகளுக்கான புதிய வரைவு விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டது. நகைக்கடனில் முறைகேடு நடப்பதை தடுக்கும் வகையில் நகை வாங்கிய ரசீதை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட புதிய விதிகள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவித்தது. இந்த புதிய நடைமுறைகள் நடுத்தர தரப்பு மக்களை கடுமையாக பாதிக்கும் என்று அதிருப்தி குரல்கள் எழுந்தன. அவசர தேவைகளுக்காக வங்கியில் நகைகளை வைத்து கடன் பெறுபவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என கவலை தெரிவித்தனர். இந்நிலையில் நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் விதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் நிதியமைச்சர் நிர்மலாவுக்கு கடிதம் எழுதினார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகள், நகைக்கடன் நிறுவனங்கள், நுகர்வோர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்த கோரிக்கைகளை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன் முதல் படி நிலையாக ரூபாய் 2 லட்சத்துக்கும் குறைவான கடன்களுக்கு விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. சிறு தங்க நகைக்கடன் பெறுபவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நிதி அமைச்சகம் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரைகளை வழங்கியது. புதிய விதிகளை அமல்படுத்த சிறிது அவகாசம் வழங்கி ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தலாம் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்தது. இதனை ஏற்றுக்கொண்ட ரிசர்வ் வங்கி அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஒத்திவைத்தது. ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் அடமானம் வைப்பவர்களுக்கு புதிய விதிமுறை பொருந்தாது எனவும், விதிமுறைகளை இறுதி செய்யும் முன்பு அனைத்து தரப்பின் கருத்துக்களும் கேட்டறியப்படும் எனவும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 3 பேர் புதிதாக பதவியேற்பு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எண்ணிக்கை 34ஆக உயர்வு. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய சஞ்சீவ் கண்ணா கடந்த 13ஆம் தேதியும், மூத்த நீதிபதி அபய் எஸ் ஓகா கடந்த 24ஆம் தேதியும் ஓய்வு பெற்றனர். சஞ்சீவ் கண்ணாவுக்கு பிறகு புதிய தலைமை நீதிபதியாக BR கவாய் பொறுப்பேற்றார். இந்நிலையில் புதிய நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் கடந்த திங்கட்கிழமை கூடியது. கர்நாடக ஹைகோர்ட் தலைமை நீதிபதி NV அஞ்சாரியா, கவுஹாத்தி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி விஜய் பிஷ்னோய் மற்றும் மும்பை ஹைகோர்ட் மூத்த நீதிபதி AS சந்துர்கர் ஆகிய 3 பேரையும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது. இவர்கள் 3 பேர் நியமனத்திற்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். இதைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணிக்கு 3 பேரும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி BR கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்து முழு எண்ணிக்கையையும் எட்டியுள்ளது. ராகுல் பிரதமரானால் பாகிஸ்தான், சீனா நடுங்கும். ரேவந்த் ரெட்டி பரபரப்பு பேச்சு. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நம் முப்படைகளின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி தெலங்கானா மாநிலம் நிஜாம்பேட்டில் ஜெய்ஹிந்த் யாத்திரை நடந்தது. முதல்வர் ரேவந்த் ரெட்டி உட்பட ஏராளமான காங்கிரசார் தேசிய கொடியேந்தி பேரணியில் பங்கேற்றனர். அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியதாவது: பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தும் முன் பிரதமர் மோடி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் பூரண ஆதரவு தெரிவித்தனர். மத்திய அரசின் நடவடிக்கைக்கு தெலங்கானாவின் 4 கோடி மக்கள் துணை நிற்பதாக நான் கூறினேன். தாக்குதலை துவங்கும் முன் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டிய மோடி யாரிடமும் கூறாமல் சண்டையை நிறுத்தியது ஏன்? இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் பற்றிய தகவலை முதலில் அமெரிக்க அதிபர் வெளியிடுகிறார் என்றால் நம் பிரதமருக்கு என்ன மரியாதை, நம் நாட்டிற்குத்தான் என்ன கௌரவம்? பிரதமர் மோடி செல்லா காசாகிவிட்டார். செல்லாத 1000 ரூபாய் நோட்டு போல அவர் உள்ளார். மோடியை நம்பி இனியும் பலனில்லை. துணிச்சல் மிக்க வீரமங்கை இந்திராவின் பேரன் ராகுல் நாட்டின் பிரதமரானால் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தில் உள்ள காஷ்மீர் பகுதிகள் மீட்கப்படும். அவர் தன் பாட்டியை போல் துணிச்சலுடன் செயல்படுவார் என ரேவந்த் ரெட்டி கூறினார். ప్రధాన మంత్రి మోడీ వల్ల దేశ గౌరవం నిలబడదు. ఈ దేశాన్ని యుద్ధంలో గెలిపించడు. ఇందిరాగాంధీ గారి మనవడైన రాహుల్ గాంధీ ఈ దేశానికి ప్రధానమంత్రి కావాలి. వారు ప్రధానమంత్రి అయితేనే ఒక పక్కన పాకిస్తాన్, ఇంకొక పక్కన చైనాను యుద్ధంలో ఓడించి భారతీయుల ఆత్మ గౌరవాన్ని నిలబెట్టాడు. ఈ దేశానికి రాహుల్ గాంధీ గారిని ప్రధానమంత్రి చేసే వరకు
మన అందరం పోరాటం చెయ్యాలి, మన అందరం కష్టపడాలి. మీరందరు సిద్ధమా? 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 வண்டி வண்டியா பணம் கொட்டுவாங்க, நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 10, 12ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கும் விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. முதற்கட்டமாக 88 தொகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பாமக மாசேக்களுடன் அன்புமணி தீவிர ஆலோசனை. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் பாமக பிளவுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் 3 நாள் ஆலோசனை நடத்தப்போவதாக அன்புமணி அறிவித்தார். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று கூட்டம் துவங்கியது. முதல் நாளான இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 22 மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அவர்களுடன் அன்புமணி தீவிர ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் கூட்டணி அன்புமணியின் சுற்றுப்பயணம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். 3 நாட்கள் தீவிர ஆலோசனைக்கு பிறகு தமது இறுதியான நிலைப்பாட்டை அன்புமணி அறிவிப்பார் என மூத்த நிர்வாகிகள் கூறினர். சடசடவென கார் மீது சரியும் மரம், நெல்லை குமரியை புரட்டும் மழை, பகீர் காட்சிகள். நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்துள்ளது. கன்னியாகுமரியில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. 10 காணி, 6 காணி, விரிகோடு, சரல் உட்பட பல பகுதிகளில் மரம் முறிந்து விழுந்தது. இதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மக்கள் விடிய விடிய மின்சாரமின்றி தவித்தனர். தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் 6வது நாளாக வெள்ளப்பெருக்கு குறையவில்லை. இதனால் அனைத்து அருவிகளிலும் டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நிலத்தை கேட்டு பெண்ணுக்கு மிரட்டல், எம்எல்ஏ அண்ணனை தூக்கிய போலீஸ். திமுகவில் பரபரப்பு, அதிர்ச்சி தகவல்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் சண்முகையா. திமுகவை சேர்ந்தவர். இவரது சகோதரர் ஐரவன்பட்டி முருகேசன். ஐரவன்பட்டி முருகேசன் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல தொழில்களை செய்து வருகிறார்.
ஒட்டப்பிடாரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றாலைகளுக்கு தேவைப்படும் இடங்களை மக்களிடமிருந்து வாங்கி தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து கமிஷன் பெற்றுக் கொள்வது பிரதான தொழில். எட்டயபுரத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மனைவி மாடத்திற்கு ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் 4 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த இடத்தை தனக்கு விற்றுவிடுமாறு ஐரவன்பட்டி முருகேசன் கேட்டுள்ளார். இதற்கு மாடத்தியும் கணவர் மாரிமுத்துவும் மறுத்துவிட்டனர். இதனால் இரு தரப்புக்கும் பகை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாடத்தியும் மாரிமுத்துவும் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தனர். மதியிட்டானோடை என்ற பகுதியில் சென்றபோது காரில் வந்த ஐரவன்பட்டி முருகேசன் பைக்கை மறித்துள்ளார். இடத்தை கேட்டால் தரமாட்டேன் என்கிறாயா என கேட்டு தகராறு செய்துள்ளார். இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என ஐரவன்பட்டி முருகேசன் மிரட்டல் விடுத்ததாக முத்தியாபுரம் போலீஸ் நிலையத்தில் மாடத்தி புகார் அளித்தார். புகார் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். நேற்றிரவு முத்தையாபுரம் போலீசார் ஐரவன்பட்டி முருகேசனை அதிரடியாக கைது செய்தனர். கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் செய்த பிறகு ஐரவன்பட்டி முருகேசனை போலீசார் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எப்படியாவது மீண்டும் சீட்டு வாங்கிவிட சண்முகையா தீவிர முயற்சிகளை செய்து வருகிறார். ஒட்டப்பிடாரம் ஒன்றிய செயலாளர் இளையராஜாவும் சீட்டு வாங்க முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சண்முகையாவுக்கு நிகராக இளையராஜாவுக்கும் செல்வாக்கு உள்ளது. இந்த சூழலில்தான் தூத்துக்குடியில் பழமையான அம்மன் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த முயன்றதாக விக்னேஷ், வெற்றிவேல், பிரதாப், தங்க சதீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இவர்களில் விக்னேஷ் ஒட்டப்பிடாரம் திமுக இளைஞரணி ஒன்றிய நிர்வாகியாவார். எம்எல்ஏ சண்முகையாவுக்கு விக்னேஷ் மிகவும் நெருக்கமானவர் என்பதால் இதில் சண்முகையாவுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் கிளம்பியது. அவர் மீது போலீசார் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேட்டார். சிலை கடத்தல் சம்பவத்தில் விக்னேஷ் கைதானது சண்முகையாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது. சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மீதான புகார்கள் பற்றி திமுக தலைமை விசாரிக்க துவங்கியுள்ளது. அந்த வகையில் சண்முகையா பற்றியும் மேலிடம் விசாரித்து வருகிறது. இந்த சூழலில்தான் சண்முகையாவின் அண்ணன் ஐரவன்பட்டி முருகேசன் நிலப்பிரச்சினையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது எம்எல்ஏ சண்முகையாவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சினையும் கட்சி மேலிடத்தின் கவனத்துக்கு உடனடியாக போயிருக்கிறது. காரணம், புகார் கூறிய மாடத்தி இளையராஜாவின் அத்தை என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டசபை தேர்தலில் சீட்டு வாங்குவதில் சிட்டிங் எம்எல்ஏ சண்முகையாவுக்கும் ஒன்றிய செயலாளர் இளையராஜாவுக்கும் ஏற்பட்டுள்ள போட்டியே பிரச்சினைக்கு காரணம் என கட்சியினர் பேசிக் கொள்கின்றனர். திமுக எம்எல்ஏவின் அண்ணன் நிலப்பிரச்சினையில் கைது செய்யப்பட்டது பற்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மீண்டும் சிறுத்தை நடமாட்டம், அலிபிரி பாதையில் நேர கட்டுப்பாடு. திருப்பதியில் இருந்து திருமலைக்கு செல்லும் அலிபிரி நடைபாதையில் நடந்து செல்லும் பக்தர்களை சிறுத்தைகள் அச்சுறுத்தி வருகின்றன. சில மாதங்களுக்கு முன் சிறுத்தை தாக்கி 4 வயது சிறுவன் காயங்களுடன் மீட்கப்பட்டான். 7 வயது சிறுமி லட்சிதா இறந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 6 சிறுத்தைகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. பாதுகாப்பு கருதி பக்தர்களுக்கு கைத்தடி வழங்கப்பட்டது. நடைபாதையில் சோலார் கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அலிபிரி நடைபாதையின் 7வது மைல் அருகே மீண்டும் சிறுத்தைகள் மற்றும் கரடிகள் நடமாடுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதனால் 7வது மைல் பகுதியில் ஒரு கட்டுப்பாட்டு அறையை அமைக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. வனவிலங்குகளின் நடமாட்டம் இருந்தால் உடனே காட்டுக்குள் விரட்ட 2 உயிரியல் ஆய்வாளர்கள் தலைமையில் 10 அரசு வன ஊழியர்கள், 30 தேவஸ்தான ஊழியர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அலிபிரி நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் நேர கட்டுப்பாடு விதித்துள்ளது. காலை 5 மணி முதல் 2 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் நடந்து செல்ல அனுமதிக்கப்படுவர். அதன் பிறகு 70 பேர் முதல் 100 பேர் வரையில் கூட்டமாக நடந்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2 மணிக்கு பிறகு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. இரவு 9:30 மணி முதல் காலை 5 மணி வரை மலைப்பாதையில் நடந்து செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது.